செந்தில் பாலாஜி வீட்டில் இருந்த 150 கிலோ தங்க கட்டிகள் என உளறிய ராஜா. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோதனைகள் நிறைய நடந்ததுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்புகளும் இருந்ததுங்க. இந்த சோதனைகளில் வந்து மிக முக்கிய தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ராஜா சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது மத்திய அரசால் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலில் உட்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டனர். ஆனால் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டாங்க அமலாக்கத்துறை அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கிலோ தங்கம்லாம் இருக்காது, அதற்கும் மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா சொல்லியிருக்காருங்க. ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான ஊழல்கள் பல்வேறான மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா போன ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்குள்ள பல ஊழல்கள். தற்போது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் பாலாஜி அப்படின்ற சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் கீழே வந்துருச்சுங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் டாஸ்மார்க் ஊழலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிட்டியில் ஒப்பந்ததாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அல்ல வந்து பார்த்திங்கன்னா 2000 நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்ததாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள்லாம் வளம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரோட பணம் அப்படின்ற பினாமி பேரில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலையும் பப்ளிக்காக கொடுக்கல அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லியிருக்காருங்க. ராஜா சொல்கிறது என்ன அப்படின்னா, அவரோட பணம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒப்பந்ததாரர்கள் இருந்த பணம் மற்றும் அந்த ஊழல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் பப்ளிக்காக வெளியிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமையறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி திமுகவின் அமைச்சர் பொறுப்பில் இருப்பதால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூஸும் இன்னும் பரவக்கூடும் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செந்தில் பாலாஜி சம்மந்தமான எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரிங்க, அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.